ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வில்ஃப்ரெட் ஓவன் எழுதின ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போயிட்ட பார்த்தோன்னா ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் வில்ஃப்ரெட் ஓவன். இவரோட ஃபுல் நேம் வில்ஃப்ரெட் எட்வர்ட் சால்டர் ஓவன். இவர் 18th March 1893 பிறந்து 4th November 1918 இறந்திருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் சோல்ஜரும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிற டைமில் இவர் ஒன் ஆஃப் த லீடிங் போயட்ஸாகவும் இருந்திருக்காரு. இவர் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கிற ஒன் ஆஃப் த சோல்ஜர். இவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் கலந்துருக்காரு. அண்ட் ஆல்சோ இவரோட ரேங்கிங் என்னவாக இருந்ததுன்னா லெஃப்டினன்ட் அப்படிங்கிற ரேங்கிங்கில் தான் இவர் சோல்ஜராக இருந்தார். இவர் அட் த ஏஜ் ஆஃப் 25 இறந்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியறதுக்கு 1 week பிஃபோர் இறந்திருக்காரு. இவரோட நோட்டபிள் அவார்ட்ஸ்னு பார்த்தோன்னா மிலிட்ரி கிராஸ் அவார்ட் வாங்கியிருக்காரு. இப்போ இந்த போயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நரேட்டர் வார் முடித்த பிறகு ரொம்ப ட்ராவலிங்கை மேற்கொள்கிறாரு. அந்த ட்ராவலிங் முடித்ததுக்கப்புறமா ஒரு இடத்த ரீச் பண்ணுறாரு. அந்த இடம் என்னன்னா ஒரு டனல், ஒரு டார்க் டனல். ரொம்ப பெரிய ஒரு ட்ராவல் முடித்து இந்த டனலுக்கு ரீச் பண்ணியிருக்காரு. இந்த டனல் பார்க்குறக்கு அவ்வளோ ஒன்றும் அழகாலாம் இல்லை, ரொம்ப பொலிவிழந்து ஒரு மாதிரி சேடாக இருக்குது. அந்த டனலில் நிறைய சோல்ஜர்ஸ் அவர் பார்க்குறாரு. ஒரு சில பேர் தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரியும், ஒரு சில பேர் வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்க மாதிரியும் அவர் பார்க்குறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரே ஒருத்தர் மட்டும் நரேட்டரை நோக்கி நடந்து வராரு. அவர்கிட்ட எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லை, ரொம்ப பொலிவிழந்து இருக்காரு, ரொம்ப சேடாக இருக்காரு. அவர் கண்களில் எந்த ஒரு க்ளோவும் இல்லை, அந்த அளவுக்கு அவர் சேடாக இருக்காரு. நரேட்டரை நோக்கி நடந்து அடையாளம் காட்டுற மாதிரி அண்ட் பிளஸ் பண்ணுற மாதிரி கைகளை தூக்கி காட்டுறாரு. அந்த பர்சன் இவர் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் நரேட்டருக்கு புரியுது தான் ஒரு ஹெல்லில் தான் இருக்கோம், நரகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. அங்கே இருக்க எல்லாரோட கண்களையும் அவ்வளோ ஒரு பயம் தெரியுது. அதை வச்சு அவர் புரிஞ்சுக்கிறாரு தான் நரகத்தில் தான் இப்போ இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த போயம்ல போயட் என்ன சொல்றாருன்னா, வார்ஃபீல்டை விட இந்த ஹெல் இந்த வார்ஃபீல்டை விட இந்த நரகம் எவ்வளவோ சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, வார்ஃபீல்டில் எந்த பார்த்தாலும் பிளட் ஷெட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ கன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை இல்லையா, அதனால இந்த பிளேஸ் வார்ஃபீல்டை விட ஹெல் சிறந்ததுன்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா, அந்த எதுக்கால வந்தார்லையே அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன், அவர்கிட்ட சொல்றாரு. இங்கே நல்லா தானே இருக்கு, எந்த ஒரு பிளட் ஷெட்டும் இல்லை, கன் சவுண்டும் இல்லை, அப்புறம் ஏன் எல்லாரும் புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நரேட்டர் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் சொல்கிறாரு, இங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டதாகவும் மீதி வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமையே வந்துட்டதாகவும் சொல்கிறாரு. அதனால தான் எல்லாரும் இப்படி புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல போயட் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, அந்த காலத்துல எல்லாம் 18 வயசு இருக்கும் போதே வார்க்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால இளம் வயசுலேயே நிறைய பேர் உயிரும் தியாகம் பண்ணியிருக்காங்க. இதை தான் இந்த இடத்துல போயட் மென்ஷன் பண்றாரு. அந்த ஸ்டேஜ்மேன் என்ன சொல்றாருன்னா, அவர் பூமியில இருக்கும்போது ஹண்ட் பண்ணிக்கிட்டு ஃபிஷ் பிடிச்சிக்கிட்டு நேச்சரை ரசிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததாகவும் அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கும்போது அழுகையா வரதாகவும் சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் இன்னசென்ட்டா இருக்கும்போது பல பேர் சிரிக்க தான் செஞ்சாங்க. அதனாலேயே இந்த வார்ஃபீல்டு எங்களை கொடூரமா மாத்திருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேஜ்மேன் என்ன சொல்றாருன்னா, அவரு தன்னோட நாட்டுக்காக சண்டை போட்டதா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ அதில் நிறைய கொடூரமாக தாக்கி கொண்டதாகவும் நிறைய பிளட் ஷெட், நிறைய ரத்த வெள்ளம்லாம் போச்சு அந்த வார்ஃபீல்டில் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்ஃபீல்டில் அவங்கெல்லாம் ஒரு கில்லிங் மிஷின் மாதிரியும் ஒரு வேட்டை புலி ஒரு வேட்டையாடும் இல்லையா, அந்த மாதிரி செயல்பட்டதா சொல்கிறாரு. அந்த ஸ்டேஜ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ கரேஜியஸாக நாங்கள் எங்கள் பங்களிப்பை வார்ஃபீல்டில் உயிரை கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த கரேஜ் எல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது, ஒரு இல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு சேஃப்டி இல்லாமல் ஆயிடுச்சு, அங்கே எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, எப்போல்லாம் சேரியட் வீல்ஸில் ரத்தக்கரை படியுதோ, அதாவது சேரியட் அப்படின்னா தேர் இல்லைனா வண்டியை சொல்லலாம், அவங்க யூஸ் பண்ணுற வெஹிக்கிளை தான் சொல்கிறாங்க. எப்போல்லாம் ரத்தக்கரை படியுதோ அவர் போய் வெளியில் போய் வாஷ் பண்ணிக்குவாருன்னு சொல்கிறாரு. கிணத்துல போய் கை கால் அலம்பிக்குவார், அதை தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி அவருக்கு அழுகும்போது அந்த ரத்தத்தோடைய பல உண்மைகளும் மறைஞ்சு போயிட்டதா சொல்கிறாரு. அந்த சோல்ஜர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட சோலை நான் எப்போ வேணாலும் தரலாம், நாட்டுக்காக என்னோட உயிரை தரலாம்
தரலான்னு நான் ரெடியாக தான் இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி கொடூரமாக இந்த மாதிரி ரத்த காயங்களோட இன்ஜூரிஸால் தரணும்னு நான் ஒருபோதும் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக அந்த சோல்ஜர் என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நரேட்டரை பார்த்து தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. நரேட்டரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வேற யாரும் இல்லை, நேற்று உன்னால் கொல்லப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எவ்வளவோ தடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என் கைகள் அதுக்கு அன்வில்லிங்காக இருந்தது, என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோதான் இந்த போயம். இந்த போயமில் வில்ஃப்ரெட் ஓவன் என்ன தான் சொல்ல வரார் அப்படின்னா, ஒரு சோல்ஜர் ஆகப்பட்டவங்க வார்ஃபீல்டில் சண்டை போட்டு உயிர் தியாகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட மனநிலை, அவங்களோட மென்டல் ஸ்டேட் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ட்ராமாவில் அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போயம் அவர் எழுதியிருக்காரு. அவங்க ஒவ்வொரு உயிர்களையும் கொல்லும் போதும் சரி, அவ்வளோ ரத்த கரைகளையும் பார்க்கும் போதும் சரி, அவங்க விருப்பமே இல்லாமல் இளம் வயசுலேயே உயிர் தியாகம் பண்ணும் போதும் சரி, அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும், அவங்க வந்துட்டு எப்படி பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிறத தான் இந்த போயமில் வந்து வில்ஃப்ரெட் ஓவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம் ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங்.